ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். என்னைக்காவது உண்மை என்னன்னு தெரிய வரலாம். அப்போ உனக்கு இது தேவைப்படலாம். என்ன இது? தீய சக்தியிலிருந்து காக்கிற பாதுகாப்பு கவசம் இது. நம்ம வீட்டிடக்குள்ள வளர்க்கணும் நீக்கி. விநாயகர் சிலையை நம்ம வீட்டு வாரிசு தான் தூக்கிட்டு வரணும். அதனால அதை இப்ப நீ நிறைவேற்ற போற. சரி சரி பெரியப்பா. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற மாதிரி நானே இந்த வருஷமும் சிலையை தூக்கிட்டு வரேன். வாட் த ஹெல்? அஞ்சு எப்படி திரும்ப இங்க வந்தான்? நேஹா, அஞ்சோட பிஹேவியர் ஏன் அன்பிரடிக்டபிள் ஆகி? ஜஸ்ட் பிஹேவியரில் மட்டும் இல்லை, ரூபி வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அஞ்சு அண்ணா டோட்டலாக மாறிட்டாருன்னு தோணுது. கூடாது, இது நடக்கக்கூடாது. அஞ்சு ஏண்ட கண்ட்ரோலில் இருக்கான். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கேட்கணும். எனக்கு எதிராக எப்படி அவன் நடக்கலாம்? என்ன சொன்ன? தெய்வ சக்தி அஞ்ச காப்பாத்துமா? என்கிட்டேந்தா? சின்ன வயசுல எப்படி அப்பாவியா இருந்தியோ இப்போவும் அப்படியே தான் இருக்க. சின்னதுல நீ சாமி கடவுள் பூஜைன்னு கண்டதுல எல்லாம் நம்பிக்கை வச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. குடும்பத்திலே தண்ணி பட்டி இருந்தவனா அது நீ ஒருத்தி தான். இன்னும் சொன்னா எதையும் புரிஞ்சுக்க முடியாத முட்டாள் நீ. அதனால தான் அம்மா உன்னை நம்ம ஃபேமிலியை விட்டு விலக்கி வச்சாங்க. அப்பவும் தப்பு பண்ண, இன்னைக்கும் நீ தப்பு பண்ணிக்கிட்டீங்க. எந்த சாமியார் வந்து உன் மனசுல இந்த நம்பிக்கையை உருவாக்குனாருன்னு தெரியல. அஞ்ச தெய்வ சக்தி காப்பாட்டுமா? தெய்வ சக்தி இல்லை, ஆண்டவனே வந்தாலும் அஞ்ச காப்பாற்ற முடியாது. இல்லை, என் அஞ்சை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காகத்தான் வந்தீங்க. நான் கூட்டிகிட்டே போயே தருவேன். நடக்காது. நான் அம்மா அம்மா அஞ்ச் அம்மா, ஆசை தீர ஒரு தடவை அஞ்ச பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அவன் நிழல பார்க்குற சந்தர்ப்பம் கூட உனக்கு கிடைக்க போறதில்லை வேதஸ்ரீ. அம்மா வேதஸ்ரீ, விநாயகர் சிலை வந்தாச்சு, வந்து ஆர்த்தி எடுக்க மாட்டியா? வாங்கம்மா, வந்துட்டேன். ஆண்டவா, நான் இப்போ என்ன செய்வேன்? நான் எப்படி அஞ்ச காப்பாற்றுவேன்? வேதஸ்ரீ, நீ என்ன வெறும் கையோட வர? ஆர்த்தி தட்டேங்க. வெறும் கையோட தான் விநாயகரை வர வைப்பியா? இல்லை, அது
அது வந்து வேதஸ்ரீ, என்ன யோசிக்கிறீங்க? ஃபாஸ்டா போ, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல. இதோ எடுத்துட்டு வரேன். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க போனா இவ? என்ன நடக்குதுங்க? இவ்வளவு நேரம் ஏன் கண்ட்ரோல்ல இருந்தாச்சு? திடீர்னு எப்படி எனக்கு எதிராக நடக்கலாம்? நான் சிலையை தூக்கக்கூடாதுன்னு சொல்லியும் அவன் சிலையை தூக்கிட்டு வீடு வரைக்கும் வந்திக்கான். இது ஒருவேளை மோகினிக்கு தெரிஞ்சதுன்னா கூடாது, அப்படி நடக்கவே கூடாது. வேதஸ்ரீ, வந்து ஆர்த்தியை காட்டு. என்ன கார்த்தியை காட்டுறதா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு பேருன்னு நம்ம வீட்டில் யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் இதை ஆர்த்தி காட்ட வேண்டிய நேரம். சைத்தாலி, அனாவசியமாக கத்திக்கிட்டு இருக்காதீங்க. நான் ரொம்ப கரெக்டாக பேசிட்டீங்க. உண்மை தானக்கா? ஆனால் ஆர்த்தி நடக்கட்டும். நானும் அதை தானே சொன்னேன். வேதஸ்ரீ, ரூபி எங்க? ஆர்த்தியில் அதான் காணாமல் போயிட்டா. ஆர்த்தி நடக்கிறதுல இங்கே தான் இவா. அவன் ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிகிட்டு வரேன். வேணாம் சேதாலி, நான் போய் ரூபியை கூட்டிகிட்டு வரேனே. நீ ஆர்த்தியை ஸ்டார்ட் பண்ணி வை. ரெண்டு பேரும் எங்கே போய் மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. சொன்னா கேளு, என்னை விட்டுடு. நான் எந்த தப்பும் பண்ணலை. ப்ராமிஸா நான் தப்பே பண்ணலை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எந்த வேலைக்கு நீ லாயக்கே இல்லைன்னு புரிய வச்சுட்ட. நான் உங்ககிட்ட ஒரு வேலையை தானே செய்ய சொன்னேன். அதை கூட சரியாக முடிக்கல. என்கிட்ட நீ என்ன சொன்ன? ஆஞ்சி உன் கண்ட்ரோலில் இருக்கான்லாம் சொன்ன. ஆஞ்சி என் கண்ட்ரோலில் தான் இருந்தான். ஃபஸ்ட்டு உன் உளரெல்லாம் நிறுத்து. ஆர்த்தி நடக்கும்போது தீய சக்தி அங்கே வர முடியாது. இப்போ அவங்க என்ன செஞ்சுக்கிட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ஆஞ்சோட கண்ட்ரோலில் இருந்தான்னா கீழே ஆர்த்தி எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் எங்கே போனாங்க? அஞ்சு நம்ம பக்கம் இருந்துட்டு வருவான்னு தானே அஞ்சு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த வேதஸ்ரீ என்ன விரும்புகிறாலோ அதை தானே அவன் இன்னும் செஞ்சுக்கிட்டீங்க. குருமாதாட காயங்களுக்கு மூலிகை பறிக்க வந்தா இந்த மரம் இவ்வளோ உயரமாக்கி. இந்த இலையை பறிக்க முடியாத உயரத்தில் இருக்குது. அட, கைக்கு எட்டாத உயரத்தில் இந்த கிளை பறிச்சுக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்துக்கி எனக்குன்னு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கி. ப்ராமிஸாக எனக்கு எதுவும் புரியலை. ஆச்சு எந்த கண்ட்ரோலில் தான் இருந்தான். நான் டெரஸ்ல இருந்து அவனை ஜம்ப் பண்ணின்னு சொன்னப்போ கூட அவன் உடனே ஜம்ப் பண்ணான். பிலீவ் மீ, என்னமோ நடந்துக்கி. அதனால் தீய சக்தியோட வீரியம் குறைஞ்சிக்கி. என்ன நடந்துக்கின்னு கண்டுபிடி. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். இந்த ஒரு நாளில் நீ கண்டுபிடிக்கலன்னு வெய், என்ன பண்ணுவேன்ன விஷயம் உனக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. விடுறதா? அதுவும் உன்னையா? வேதஸ்ரீ, இங்கே எதுக்கு வந்த? ஆர்த்தியை விட்டுட்டு எதுக்காக இங்கே வந்த? இப்போ என்ன தேடி தான் வந்தியா? வீடு தேடி வந்து மிளகுனவ காலா இல்லை போயிட்டாளான்னு பார்க்க வந்தியா? நீ பயப்பட தேவையில்ல. நான் இங்கே கிளம்புறதுக்காக வரல, என் வாரிசு அஞ்சை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திக்க. எதுக்கு இப்போ சிரிக்கிற? உனக்கு பைத்தியம் கீட்டியும் பிடிச்சிக்கா என்ன? இல்லை உன் மூளை ஏதாவது குழம்புருச்சா? மூளை குழம்புணும் தானே, அதில் என்ன தப்பிக்கு? ஆனால் எனக்கு இல்லை, உனக்கு தான். அஞ்சை கூட்டிகிட்டு போக வந்தேன்னு சொன்னல, அப்போ அவனை பார்த்ததும் ஏன் ஒளிஞ்சி ஓடுற? ஏன்னா அஞ்சோட கையில் நாங்கள் வணங்குற கடவுளிட சிலைக்கு உன்னால் சாதிக்க முடியலன்னு இந்த அறவே காடுகிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அஞ்சை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் உங்ககிட்ட சொல்லிப்பான்னு நம்புகிறேன். இவன் சொன்னதை நம்பி இங்கே வந்து அப்படி எதுவுமே என்னன்னு தெரிஞ்சப்போ மூளை குழம்பி போச்சு உனக்கு. பிறப்பில் வேணா நீ என்னை விட பெரியவளாய்க்கலாம் மோகனா, ஆனால் தெய்வ சக்தியை விட தீய சக்தி என்றைக்குமே உயர்ந்தது கிடையாது. பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் பெருசு என்னங்கிறத தான் நீ இப்போ உணர்ந்திக்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஆஞ்ச் ஓட்ட மகனா? அதுக்கும் இன்றைக்கு அவன் ஒரு விட கொடுத்துட்டான். என்றைக்கும் ஆஞ்ச் ஏண்ட மகன் தான். ஆமா நமன், அந்த ஆவி சக்தி விடுபட்டுட்டு இப்போ அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திக்கி. அந்த குடும்பத்தை பியா ஒட்டியால தான் காப்பாற்ற முடியும். யாரு? நம்ம பியாவா? பியா ஒரு தெய்வ சக்தி நமன், அது எனக்கு தெரியாம இருந்துச்சு. பியா மேல நீ உயிரையும் வச்சுக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தெய்வ சக்தியிட பிறவி ஒரு அதிசக்தியோட சேர வேண்டியது. பியா அந்த வீட்டை சேர வேண்டியவர், அஞ்சுக்கு சொந்தமானவர். அவங்கள பிரிக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது. உங்களோட உடம்பு ஃபஸ்ட்டு குணமாகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசணும். இல்லைப்பா இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு. நீ தான் பியாவை அஞ்சோட சேர்த்து வைக்கணும். எனக்கு வாக்கு கொடு. நான் சொன்னதை நீ நிறைவேற்றுவல, சேர்த்து வைப்பல. எனக்கு வாக்கு கொடு குருமாதா. உங்களுக்கு நினைவு திரும்பிட்டா? உங்களோட காயம்லாம் மடங்கிட்டா? உங்களோட காயங்கள் ஆறுறதுக்கு நான் களிம்பு பண்ணி கொண்டு வந்திக்க. உன் கையை கொடு. என்னாச்சு குருமாதா? நமன், சீக்கிரமா வாக்கு கொடு. சொல்லுப்பா, நான் சொன்னதெல்லாம் நீ செய்யல.